ஜெய சீதாராம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ராமதாசனாம் கோவை பீடமேடு ஸ்ரீ அஷ்டாம் சவரத ஆஞ்சநேய சுவாமி நாள்தோறும் ஒரு அலங்காரத்தில் சேவை சாதிக்கிறார். கம்பீர மாருதியாக ராஜா அலங்காரம், நவநீத வெண்ணெய் அலங்காரம், புஷ்பங்கி அலங்காரம், புரட்டாசி சனிக்கிழமைகள்ல சுந்தரகாண்ட ராமாயண அலங்காரம், 10,008 வடைகள் கொண்ட பிரம்மாண்ட வடைக்காப்பு அலங்காரம், சித்திரை விஷுவில் 1,00,000 பழங்கள் கொண்டு பிரம்மாண்டமான பழக்காப்பு கனி அலங்காரம், ஹனுமத் ஜெயந்தியில் விஸ்வரூப ராஜா அலங்காரம்னு காட்சி கொடுக்கிற நம் சுவாமி இந்த மகர சங்கராந்தியில் 10,008 கரும்புகள் கொண்ட இந்த ஆலயம் முழுவதும் பிரம்மாண்டமான கரும்புவன அலங்காரத்தில் தபஸ் கோலத்தில் சேவை சாதிக்கிறார். நித்திய சிரஞ்சீவியாம் ஆஞ்சநேயன் வைகுண்ட பிராப்தியே வேண்டாம் என்று சொல்லி நம்முள் ஒருவராக இந்த பூலோக சஞ்சாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கார். பேர்பட்ட ஆஞ்சநேயன் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் ராம பக்தியின் மூலம் முக்தி அடைய, ஜீவன் முக்தி அடைய கோடான கோடி ராமநாமா ஜபம் செய்கிறார். அவர் அமைதியை நாடி அமரக்கூடிய இடம் பாரிஜாத தருண் சொல்லக்கூடிய பவளமல்லி மரத்தின் அடியிலும் இக்ஷு வனம் என்று சொல்லக்கூடிய கரும்பு காடுன்னு ரொம்ப இஷ்டம் ஆஞ்சநேயன். அதனால் வருடத்தில் ஒரு முறை இந்த மகர சங்கராந்தியை முன்னிட்டு இந்த ஆலயம் முழுவதும் 10,000க்கு மேற்பட்ட கரும்புகள் சூழ கரும்பு வனத்தில் கருவறைக்குள், இங்க அதுதான் விசேஷம், கருவறைக்குள் பிரம்மாண்டமான ஞான யோக பீடமாக இருக்கக்கூடிய பெரும் பாறை மீது புலித்தோலிட்டு அமர்ந்த நிலையில் யோக நித்திரையுடன் கூடிய விசேஷமான ஞான புருஷனாக சுவாமி சேவை சாதிக்கிறார். ராம் 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 ராம்னு தேகம் அவர் ஒவ்வொரு மயிர்காலும் ராம மந்திரம் சொல்லுமாம். அப்பேற்பட்ட அந்த வெம்மையான தேகம் கொண்ட அழகு, எந்த ஒரு எண்ணமும் எந்த ஒரு வண்ணமும் இல்லாதான் தியானம். அந்த பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனையும் ஸ்ரீராமனையும் அந்த மனசு நினைக்க வெண்மையான தேகத்துடனும் ஜடாமுடி தரிச்சுண்டும் ஒரு ராஜ ரிஷி போல் மேனியெங்கும் ருத்ராட்ச பத்மாட்ச துளசி மணிமாலைகள்லாம் தரிச்சுண்டும் நமக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞான புருஷனாக மகா தபஸ்வியாக ராம தியானம் பண்ணக்கூடிய அழகுதான் இன்னைக்கு சேவை. சின்முத்திரை வைத்துக்கொண்டு எப்படி நம்மாழ்வார் சேவை சாதிப்பாரோ அதுபோல விசேஷமான ஜபமாலையை கையில ஜபம் செய்யக்கூடிய அழகும், மேனெங்கும் அழகான வெண்மையான தேகத்துடன் ஜபமாலையுடன் கூடிய விசேஷமான தரிசனத்தை நாமெல்லாம் சேவிக்கிறோம். ஹனுமன் போல நாமும் ராம தியானம் செய்து இந்த உலகம் அமைதியாக இருக்க, ஒற்றுமையாக இருக்க பிரார்த்திப்போம். ஜெய் சீதாராம், ஜெய் சீதாராம், ஜெய் சீதாராம்.